ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக வண்ணாரப்பேட்டை அனைத்து ஜமாத் அறக்கட்டளை கூட்டமைப்பினுடைய தலைவர் முகமது லத்தீப் என்கிற லைக் அவர்களே, இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சகோதரரே, முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி விட்டு சென்றிருக்கிற சகோதரர்களே, இங்கே கூடியிருக்கிற பெரியவர்களே, ஜமாத்தார்களே, தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டிய ஜாகின் பாக்கினுடைய முன்னோடிகளாய் திகழ்கிற தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றியவர்களெல்லாம் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய அயோக்கியத்தனங்களை பற்றி எல்லாம் இங்கே விரிவாக சொன்னார்கள். வக்ஃபு சட்டம் என்பது முதலிலே அறக்கட்டளை சட்டம் என்று 1862 பிரிட்டிஷ்காரர்களாலே ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அதை முறைப்படுத்தி 1924 வக்ஃபு சட்டத்தை உருவாக்கினார்கள். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பண்டித ஜவஹர்லால் அவர்கள் காலத்தில் 1954 வக்ஃபு சட்டத்தை முறைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு 1995 அந்த வக்ஃபு சட்டத்தை செழுமைப்படுத்துவதற்காக IRS அதிகாரியினுடைய தலைமையிலே JVP ஒன்றை உருவாக்கி அதனுள் இந்தியா முழுவதும் அவர்கள் சுற்றுப்பிரயாணம் செய்து வக்ஃபு சட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டன. அதற்கு பிறகு வாஜ்பாய் காலத்தில் ஒரு JVC உண்டாக்கினார்கள். அது பிஜேபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தார்கள், ஏனைய கட்சிக்காரர்கள் இருந்தார்கள், அனைத்து இந்திய அண்ணா திமுக காரர்கள் இருந்தார்கள், காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள், முஸ்லிம் லீக்கை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். அதுவும் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பயணித்து இந்த சட்டங்களை முறைப்படுத்தினார்கள். அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்திரன் ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கிறாரே, அவருடைய கட்சியை சார்ந்த லால்கான் பாஷா என்பவர் தான் இருந்தார். அதனுடைய காலம் முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி வருகிறது. டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியிலே கர்நாடகத்தைச் சேர்ந்த ரகுமான் கான் அவர்கள் அந்த JVC தலைவராக நியமிக்கப்பட்டு ஆய்வு செய்து பழைய லால்கான் பாஷா அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதையும் ஆய்வு செய்து 2013 வக்ஃபு சட்டம் திருத்தம் என்கிற பெயரிலே கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு சொல்லுகிறார்களே, பெண்களுக்கு உரிமை தருகிறோம் என்று. இந்த 2013 சட்டத்திலேயே 2 பெண்கள் இருக்க வேண்டும் என்று அது அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டிலே இப்பொழுது கூட 2 பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இந்திய அகில இந்திய முஸ்லிம் லீக்கை சேர்ந்தவர், இன்னொருவர் சியா பிரிவை சேர்ந்தவர் இருக்கிறார். அப்படி 2 பெண்கள் இருக்கிறார்கள். முதலிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 இருக்க வேண்டும் என்று இருந்தது, இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 இருக்க வேண்டும் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள சட்டத்தை என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால்
இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அப்படி முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை என்றால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை போட வேண்டும் என்று இருக்கிறது. அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே முஸ்லிம் உறுப்பினர்களுக்கு தேர்தல் வைத்து அவர்களில் இருவரை தேர்வு செய்யலாம். 10 முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கிறார் என்றால் அவர்களை யார் வர வேண்டும் என்று தேர்வு வைத்து அந்த 2 பேரை கொண்டு வரலாம். ஆனால் இப்பொழுது பிஜேபி கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? 2 பேரை கொண்டு வருகிறார்கள், 2 பேரை கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இங்கே எல்லாத்தையும் திறந்து விட்டிருக்கிறார்கள். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் போதும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் போதும், அவர்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த சட்டத்தை அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள். ஒன்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? வக்ஃபு சொத்து என்றால் இவர்களே அறிவித்து விடலாம், அப்படி அறிவித்து விட்டால் அது வக்ஃபு சொத்தாக மாறிவிடும் என்று இந்த அயோக்கியர்கள் சொல்லுகிறார்கள். வக்ஃபு சொத்தை ஒரு வக்ஃபோடு என்று சொல்லப்படுகிற வக்ஃபோடோ அந்த வக்ஃபோ அறிவிக்க முடியாது. அந்த வக்ஃபு சொத்தாக இருக்க வேண்டும் என்றால், அதாவது இப்ப தமிழ்நாட்டில் அந்த வக்ஃபு சொத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே கூட வருவாய்த்துறை சர்வே அவர்கள் முறையாக சர்வே செய்து அவர்கள்தான் இவைகள் வக்ஃபு சொத்துக்கள் என்று அறிவிக்கிறார்களே தவிர அது வக்ஃபோடோ அறிவிப்பது அல்ல. அப்ப அந்த சர்வேயர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் முஸ்லிம்களாகவும் இல்லை. என்ன செய்கிறார்கள்? வக்ஃபோர்டு அந்த நேரத்தில் என்ன செய்யும்? சர்வே பண்ணுகிற நேரத்தில் அவர்களுக்கு உதவியாளர்களாக சிலரை நியமித்து அவர்களுக்கு அந்த சர்வேயர்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய அனுப்பும். அப்படி அனுப்புகிறவர்கள் கூட முஸ்லிம்கள் அல்ல. யார் அந்த தொழிலில் விற்பனர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அனுப்புகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு இடத்திலே போய் அங்கே ஒருவர் நின்று கொண்டு அங்கே குரானை ஓதி இதை குரானை படித்துவிட்டு இது ஒரு முஸ்லிம் சொத்து, வக்ஃபு சொத்து என்று சொன்னால் அது வக்ஃபாக மாறிவிடும் சொல்லுகிறான். ஆனால் ஒரு வக்ஃபு சொத்தை வக்ஃபாக இருக்க வேண்டும் என்றால் அது வருவாயிலேயே இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? புத்த விகாரங்களிலே அவர்கள் புத்தர்களில் இல்லாத அவர்கள் இந்துக்களையும் அங்கே அதனுடைய, அதாவது இப்ப பீகாரில் நடந்து கொண்டிருக்கிறது பிரச்சனை, அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வித்த விகாரத்தினுடைய தலைவராக யார் இருக்கிறார் என்றால் அந்த ஊரினுடைய மாஜிஸ்ட்ரேட். அவர் புத்தராக இருக்க, அது பௌத்தராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தலைமையிலே 8 பேர் போட்டிருக்கிறார்கள். அதிலே 4 பேர் பௌத்தர்கள், மற்ற ஏழைய 4 பேர் இந்துக்கள். யாரு மெஜாரிட்டி? 9 பேர்ல புத்தர்கள் அல்லாத, பௌத்தர்கள் அல்லாத பேர் 5 பேர். அதை போன்றுதான் இப்பொழுது நம்முடைய வக்ஃபு வாரியத்திலேயும் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே சிதம்பரத்திலே பிரச்சனை வருகிறது. தீட்சிதர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக உதவிகரம் செய்வதற்காக எல்முருகன் என்று சொல்லுகிறேன் அந்த பிஜேபியினுடைய அமைச்சர் வருகிறார். அவன் சொல்லுகிறார், இங்கே கோயில்களிலே அரசுக்கு என்ன வேலை? யார் சொல்லுவது? எல்முருகன். அவர் யார்? இந்திய அரசினுடைய ஒரு துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். இந்த அமைச்சர் சொல்லுகிறார், கோயில்களிலே அரசுக்கு என்ன வேலை? நான் கேட்கிறேன், அப்ப வக்ஃபுகளிலே அரசுக்கு என்ன வேலை? வக்ஃபுகளுக்கு அரசுக்கு என்ன வேலை? கோயிலிலே அரசுக்கு வேலை இல்லை. ஒன்று தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய சிதம்பரம் கோயிலை உருவாக்கியவர்கள் தீட்சிதர்கள் அல்ல, மன்னர்கள். அங்கே
சேர சோழ பாண்டிய மன்னர்கள், விஜயராக மன்னர்கள் அவர்களால் உண்டாக்கப்பட்ட அந்த கோவிலை தீட்சிதர்கள் நிர்மாணம் செய்கிறார்கள். வேற எந்த இந்துக்களும் அங்கே நிர்வாகம் செய்ய முடியாது. அதேபோல் இங்க வைணவ கோயிலாக இருக்கக்கூடிய இங்கே திருப்பதியிலே அந்த கோயிலை நிர்வாகம் செய்வது மட்டுமல்ல, அந்த கோயிலில் லட்டு பிடிப்பது, அந்த கோயிலிலே புளியோதரை கிண்டுவது, அந்த கோயிலிலே ஊறுகாய் செய்வது எல்லோரும் வைணவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது நியதி. இந்துக்கள் அல்ல, அங்கே இந்துக்கள் கூட பணிபுரிய முடியாது, வைணவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்து கோயில்களிலே அறநிலையத்துறையிலே இங்கே இருக்கக்கூடிய அது அறநிலைக்கு சொந்தமான பழனி ஆண்டவர் கல்லூரி ஒன்று இருக்கிறது. பழனியிலே அங்கே ஒரு பேராசிரியராக தேர்வு செய்து ஒரு முஸ்லிம் வருகிறார். கேட்கிறார், ஒரு பேராசிரியராக ஒரு கல்லூரிக்கு ஒரு முஸ்லிம் வருகிறார், ஒரு இந்து கல்லூரியிலே முஸ்லிமா என்று குரல் கொடுத்தார்கள். உடனே தூக்கி அடிக்கப்பட்டார்கள். இதுதான் வரலாறு. ஆனால் என் மூதாதையர்கள், என் பாட்டன் முப்பாட்டன் அவன் சேர்த்து வைத்த சொத்துக்களிலே இன்றைக்கு தானம் செய்திருக்கிறான். நீங்க பாருங்கள், சொன்னார்கள் முஸ்லிம்கள் அபகரித்து வைத்திருக்கிறார் என்று. இங்கே நம்முடைய ஐசோஸில் 23 கிரவுண்டை என்னுடைய காலத்தில் மீட்டேன். அது முஸ்லீம் அபகரித்து வைத்தது அல்ல. போரூரிலே 51 ஏக்கர் என்னுடைய காலத்தில் அவருடைய பணிகளை ஆரம்பித்தேன். அது முஸ்லீம் அபகரித்து வைத்தது அல்ல. இங்க இருக்கிறது வியாசர் நம்முடைய KK நகரிலே ஒரு பெரிய மீன் குடியேறுக்கு 3.5 ஏக்கர் அதை அபகரித்து வைத்திருந்தார்கள். அந்த சொத்தை அபகரித்து வைத்திருந்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இதுபோல பல சொத்துக்களை இன்றைக்கு பல சமூகங்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அது முஸ்லிம் சொத்துக்களை. ஆனால் இவர்கள் புதியதாக வந்து பாராளுமன்றத்திலே தயாநிதி மாறன் சொன்னது போல இங்கே ஆடு நடைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதாக தெரிகிறது. அப்படி போல் இவர்கள் நீலிக்கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், சட்டத்தை கொண்டு வந்தார்கள். உடனடியாக இரவு 12 மணி வரை விவாதித்தார்கள். நாடாளுமன்றத்திலே அதை ஓட்டெடுப்புக்கு விட்டார்கள். அதற்கு பிறகு உடனடியாக ராஜ்யசபாவுக்கு கொண்டு வந்தார்கள். அதையும் ஓட்டெடுப்புக்கு விட்டார்கள். அடுத்த நாள் எங்கே போகிறது? ஜனாதிபதியிடத்திலே போகிறது. அதே நாளில் கையொப்பமிட்டு சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்தியா தமிழ்நாட்டிலே இங்க இருக்கிற தமிழர்களுடைய உரிமைகளுக்காக 10 சட்டங்களை இயற்றி சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு அனுப்பி மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் ஏன் இன்றைக்கு கையொப்பமிட்டு இருக்கிறாரே எடப்பாடியார் அமித்ஷாவோடு அவர்களுடைய தலைவி ஜெயலலிதாவுடைய பெயரிலே ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் காலத்தில் அனுப்பியதை அந்த ஃபைலில் கையெழுத்து போடாமல் இங்கு இருக்கிற ரவி என்கிற இந்த அயோக்கியன் காலம் தாழ்த்தி இன்றைக்கு அது உச்ச நீதிமன்றம் சென்று அந்த சட்டமாக்கி இருக்கிறார்களே. ஆனால் ஒரு நாளில் 2 நாளில் இன்றைக்கு சட்டத்தை உண்டாக்கிவிட்டு நம்மை பார்த்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அன்புக்குரிய சகோதரிகளே, வீட்டிலே இருந்தது போதும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் நம்முடைய தொழில் நம்முடைய நிலைகள் என்று பார்த்து கொண்டிருந்தது போதும். இன்றைக்கு நாம் சகிதாவதற்கு தயாராக வேண்டிய கூட்டங்களாக இன்றைக்கு மாற வேண்டும். என்ன, இன்றைக்கு 3 வேளாண்மை சட்டங்களை நீக்கினார்களே, அது எப்படி நீக்கிறார்கள்? போராடினார்கள். டெல்லியும் பதியே அதிர்கிற அளவிற்கு போராடினார்கள். போராட்டம் என்பது அங்கே வாழ்வியலாக மாற்றினார்கள். 700 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த அரசு அந்த சட்டத்தை ரத்து செய்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகைகள் இவைகளெல்லாம் இங்கே
இப்படிப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் காட்ட முடியாது. ஆனால் அதைத்தான் சிஏஏ நீங்கள், அதுவும் தமிழ்நாட்டிற்கு அடையாளமாக, தமிழ்நாட்டினுடைய தொடக்கமாக பலமுறை நான் வருகிற நேரத்திலே பேசுவார்கள் தாய்மார்கள், நாங்கள் போராட வேண்டும் என்கிறோம், ஏற்பாடு செய்து தரமாட்டேன்கிறீர்கள், ஜமாத்தாரிடத்தில் சொல்லுகிறோம் ஏதாவது செய்து தாருங்கள் என்று சொல்லி முடிவு செய்து ஜமாத்தார்களும் முடிவு செய்து அன்றைக்கு உட்கார்ந்தவல்லவா, அதுதான் அந்த சிஏஏ என்ஆர்சி என்கிற அந்த நம்முடைய குடியுரிமையை வேட்டு வைக்கிற சட்டத்தை அது தடுத்து நிறுத்தியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆட்சியாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நமக்கு அனுசரணையாக இருப்பார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டு சும்மா இருந்தால் நம் சொத்துக்களை இழந்துவிட்டு அடுத்து பொது சிவில் சட்டத்தை நோக்கி போராடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சட்டத்தினுடைய சில கூறுகளை பாருங்கள். தேவைப்பட்டால் சொல்லுகிறார், தேவைப்பட்டால் இந்த இடத்தை எடுத்துக் கொள்ளலாம். எதற்கு தேவை, என்ன தேவை? தேவைப்பட்டால். அடுத்த வார்த்தை தற்காலிகமாக, காலக்கெடு சொல்லுகிறான் அந்த சட்டத்தில். தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம், பொது நலனுக்காக எடுத்துக்கொள்ளலாம், தற்காலிகமாக, அது காலக்கெடு இல்லை. இப்படியெல்லாம் இவர்கள் அரசியல் சட்டத்துக்கு முரணாக, இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு முரணாக இந்த சட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தில் எதிர்கட்சிக்காரர்கள் பல தீர்மானங்களை கொடுத்தார்கள், ராஜா அவர்கள் கொடுத்தார், இங்க இருக்கக்கூடிய ஏனைய எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாம் கொடுத்தார்கள், எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் பிஜேபி காரர்கள் கொடுத்ததை மட்டும் சட்டமாக்கி, அதாவது ஒரு நீதிபதியை நியமிக்கிறார்கள், அந்த நீதிபதி யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. எப்படி நம்ம பார்த்தோம், ரஞ்சன் கோகா என்கிற ஒரு அயோக்கியனை பார்த்தவல்லவா, அவன் ஒரு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக பேரம் போன கவ்வோதி, அதை போல ஒரு தலைவனை போட்டார்கள். அவன் எதையும் பார்க்கல, எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்றேன், பிஜேபி காரன் கொடுத்ததை மட்டும் அவன் ஏற்றுக்கொண்டான். அதுதான் இன்றைக்கு இந்த சட்டம் வடிவமைப்பு பெற்றிருக்கிறது. இந்த சட்டத்தை நாம் இன்றைக்கு இந்த சிறிய சிறிய போராட்டங்களின் மூலமாக இவர்களை பயமுறுத்தி விட முடியாது. நாம் எப்படி சுதந்திர போராட்ட காலங்களில் தியாகம் செய்தோமோ, சுதந்திர போராட்ட காலங்களில் நம்முடைய உயிரை பணைய வைத்தோமோ, நம்முடைய உடைமைகளை இழந்தோமோ, அதுபோல் இந்த சட்டத்தை காப்பதற்காக நாம் ஒன்று திரள வேண்டும். பாருங்கள், 1991 ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். என்னவென்று, 1947க்கு முன்னால் வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்தனவோ அப்படியே இருக்க வேண்டும், அதில் எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது. ஆனால் எக்ஸப்ட் பாபர் மசூதி என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பார்த்தீர்கள், சம்பலிலே இன்னும் பிற பகுதிகளிலே ஆய்வாளர்கள் என்று சொல்லி, தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று சொல்லி அங்கே புடுங்க போறியாடா நீ? என்ன நீதிமன்றமும் பார்த்து கொண்டிருந்தது, நீதிமன்றமும் பார்த்து கொண்டிருந்தது. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு, அதாவது காஷ்மீரிலே 370 நீக்கினார்கள், 370 நீக்கிறார்களே, அதே 370 போல் 371 அங்கே நாகாலாந்தில் இருக்கிறது, திரிபுராவில் இருக்கிறது, அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறது. அவைகளெல்லாம் அங்கே முஸ்லிம்கள் அல்ல என்பதாலே அந்த 371 வைத்திருக்கிறீர்கள். காஷ்மீருக்கு நீங்கள் யாரு வேண்டுமானாலும் போகலாம், நாகாலாந்திற்கோ திரிபுராவிற்கோ நாம் அங்கே இன்னர் பெர்மிட் என்று ஒன்று இருக்கிறது, அதை பெற்றுக் கொண்டுதான் போக முடியும். அன்பு சகோதரர்களே, நாகாலாந்தில் இன்கம் டாக்ஸே கிடையாது, நாகாலாந்தில் இன்கம் டாக்ஸே கிடையாது. நீங்கள் போய் கூகுளிலே தேடி பாருங்கள். அப்படி அவர்களுக்கு அவர்கள் செய்து வைத்திருக்கிறீர்களே, அது எந்த அடிப்படையில்?
அதாவது ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலே. அது போலத்தான் காஷ்மீரகத்திலே அவர்கள் இந்தியாவிலே சேர்ப்பதாக இருந்தால் எங்களுக்கு இவையவைகள் தர வேண்டும் என்று கேட்டு அவர்கள் பெற்ற பிறகுதான் இந்தியாவிற்கு சேர்ந்தார்கள். காஷ்மீரகத்தினுடைய முதலமைச்சரை நீங்கள் முதலிலே அவரை காஷ்மீரத்தினுடைய பிரதமர் என்பார்கள். தனி கொடி இருந்தது. அங்கே காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கட்டிடங்கள் கூட காஷ்மீர் அரசுக்கு சொந்தமானது. ஆனால் இன்றைக்கு அந்த 370 நீக்கிவிட்டு அவர்கள் யாரு வேண்டுமானாலும் சொத்து வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரும் அங்கே சொத்து வாங்கினால் உயிரோடு இருக்க முடியாது என்பது அந்த மக்கள் எழுதி வைத்திருக்கிற சட்டம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அங்கே அமைதி வந்து விட்டது என்கிறார்கள். எந்த அமைதி? ஒவ்வொரு நாளும் தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்திற்கும் சண்டை சொல்லுகிறார்களே இல்லையா? இவர்களே ராணுவ வீரர்களை இவர்கள் தேர்தலுக்காக 2019 தேர்தலுக்காக ராணுவ வீரர்களை 40 பேரை குண்டு வைத்து தகர்த்து கொன்றார்களே. இந்த அயோக்கியர்கள் தான் இன்றைக்கு வக்ஃபு சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திலே இருக்கிற குளறுபடிகளை பேச வேண்டும் என்றால் ஒவ்வொரு சரத்தை பற்றியும் பேச வேண்டும் என்றால் அத்தனை குளறுபடிகள் இருக்கிறது. இங்கே நியாயமாக நீதிமன்றங்கள் நியாயமாக நேர்மையாக இந்த நீதிமன்றங்கள் இதை பகுத்து பார்த்தால் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. இது இந்திய அரசியல் சட்டத்திற்கு மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது என்பதை அவர்களாலே அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் பாபர் மசூதியை இழந்தோம், இங்கே இருக்கிற பல 370 இழந்தோம், பல உரிமைகளை இழந்தோம் நீதிமன்றத்தை நம்பியதாலே. இப்பொழுதும் நீதிமன்றத்தை நம்புகிறோம். இருக்கிறவர்கள் யோக்கியமாய் சொல்வீர்கள் என்று ரஞ்சன் கோகாய் போன்ற அயோக்கியனாய், சதாசிவம் போன்ற அவனை கொலைகாரனை காப்பாற்றி அமித்ஷாவினுடைய காலை பிடித்து ஆளுநராகிய இந்த சதாசிவம் என்கிற மானங்கட்டவனை போல் இருந்து விடாதீர்கள். இனியாவது ரோசம் உள்ளவர்களாக மனிதர்களாக நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இருக்க வேண்டும். நீதிமன்றங்கள் தவறு செய்யும் போது சுட்டிக்காட்ட வேண்டும். யாருக்கு பயப்படணும்? ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீமாக வாழுங்கள். முஸ்லீம் ஒரு முறைதான் மரணிப்பான், பல முறை அல்ல. மரணம் என்பது நிச்சயம், அது ஒரு முறை வரும். அப்படிப்பட்ட முஸ்லீமாக கலாக்கதிர் நம்பிய முஸ்லிம்களாக வாழ்வோம். இந்த நாட்டில் உரிமைகளுக்காக போராடி மடிவோம். அதுதான் இறுதி என்றால் அதை மடிவதற்கு முன்னால் யாரை மடிய வைக்க வேண்டும் என்பதையும் கற்று தருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.